என்றும் நான் செல்ல மாட்டேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கர்த்தர் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த நாட்கள் உங்களுக்குண்டான நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்குண்டான கர்த்தருடைய வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பேசுகிறேன். ஒருவேளை இந்த செய்திகள் நிறைய நீங்கள் பார்த்து நன்மை அடைந்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்களுக்கு நீங்கள் எழுதுங்க, உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இது கர்த்தர் நாமத்தை நாம் யாவரும் சேர்ந்து மகிமைப்படுத்துவதற்காக கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்கள், கிருபைகள் பாராட்டியிருக்கிறார். அந்த கிருபை நமக்கு எப்பொழுதும் கர்த்தர் கரத்திலிருந்து வருகிறது என்பதை நாம் ஒருபோது என்ன பண்ணக்கூடாதுங்க, மறந்து விடக்கூடாது. ஏனென்றால் இன்றைக்கு அநேக மனிதர்கள் தேவன் செய்யக்கூடிய அனைத்து நன்மைகளை நம்ம மறந்தவர்களாக அதை விட்டு வழி விலகி நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தரை அறிந்த ஒவ்வொருவரும் என்ன பண்ணுங்க, அவர் உங்களை விடுவித்து உங்களுக்கு சகாயம் செய்தார் என்பதை மறந்து விடாதீங்க. சங்கீதம் 70:1 சொல்லுகிறது, தேவனை என்னை விடுவியும், கர்த்தாவை எனக்கு சகாயம் செய்ய தீவிரம். நம்மளை விடுவிக்கிற ஒரு நல்ல தகப்பன். ஒவ்வொரு முறையிலும் நிறைய பேர் நம்ம இடத்தில் செபிக்க வரும்போது சொல்லுவாங்க, ஐயா எனக்கு இந்த பிசாசு கட்டுகள் இருக்கிறது, என் வாழ்க்கையில் அந்த கட்டுகளிலிருந்து மீள முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குடும்பங்கள் வந்து பார்க்குறோம். வாலிப பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கட்டுகள் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. நிறைய பேருடைய சரீரங்களுக்குள் போராட்டம் மிகவும் அதிகமாக இருந்தது. அப்படிப்பட்ட நபர்களெல்லாம் கர்த்தர் விடுவித்திருக்கிறார். எண்ணற்ற சாட்சிகள் தெய்வம் செய்திருக்கிறார். மரண கட்டோடு இருந்தவர்களை, மாந்திர கட்டுகளை கர்த்தர் அறுத்திருக்கிறார். தற்கொலை நாள்களை கர்த்தர் நிர்மூலமாக்கியிருக்கிறார். இப்படி எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, விடுவிக்கிறார். அவரை நம்பும்போது, அவரை நம்பி நீங்கள் அவரோடு கூட வந்து நீங்கள் வாழும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, இந்த நம்பிக்கைக்கு ஏற்றபடி உங்களை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரம் உங்களுக்கு மிகவும் அதிகமாக என்ன பண்ணார், அவர் உதவி செய்வார். ஏனென்றால் ஆரம்ப நாட்களில் இந்த கிறிஸ்துவை எங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் கிறிஸ்துவை அறியாமல் இருந்தபோது அவர் மற்றவர்களைப் போல ஒரு தெய்வம் தான் என்று சொல்லி என்ன பண்ண வாழ்ந்த நாட்கள் உண்டு. அதுக்கப்புறம் தான் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பிசாசுடைய கட்டுகள் அடிக்கப்பட்டு அதில் நொறுக்கப்பட்டு அந்த பிசாசுடைய பிரினால் மிகப்பெரிய வேதனைகளும் போராட்டங்களையும் நாங்கள் சந்தித்தோம். அப்போ தான் புரியல, என்னோட ஆண்டவர்களுடைய பிள்ளைகளுக்கு ஏன் ஒரு கிறிஸ்துவங்களுக்கு வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காலங்கள். அப்போ இதை விடுவிக்க என் தெய்வனுடைய சமூகம் எங்களுக்கு தேவைப்பட்டது. அவரை தேடக்கூடிய எண்ணங்கள் வந்தது. அவரை நோக்கி ஓடி போய் யார் விடுவிப்பாங்க, யார் இடத்துல சொன்னாங்க பிரச்சனைலாம் விடுதலை ஆகும் என்று சொல்லி அப்படி ஓடின நாட்கள் உண்டு. அப்போது ஆண்டவருடைய தயவு வந்து என்ன பண்ணிச்சு, ஒரு விடுதலை கொடுத்தது, ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுத்தது. அந்த கண்ணால் அவர் விடுவிக்கிற அந்த விடுதலையை பார்க்க முடிந்தது. எதுவும் ஜெபிக்க தெரியாது, ஒரு காரியம் என்ன எப்படி ஆண்டவரை கூப்பிடணும் கூட தெரியாது. ஆனால் கேட்ட கிறிஸ்தவர்களாக இருந்த நாங்கள் அப்போ அவரை எப்படி அழைக்கிறது, அவரை எப்படி கூப்பிட்டா வருவார்னு கூட தெரியாது. உட்காந்துட்டு அப்படியே பிரச்சனை குறித்து சிந்திச்சுட்டு இருந்தோம். திடீர் பரிசுத்த ஆவி என்ற அப்போ தான் எங்களுக்கு தெரியும், இந்த அபிஷேகம் வந்து இறங்கிச்சு, பாசைகளாக மாறியது. அந்த பாசையினால் அந்த அசுத்த ஆவி விரட்டப்பட்டதை கண்ணால் கண்டோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த ஆவியுடைய வல்லமை உணர்ந்தோம். அன்பான தெய்வ பிள்ளைகளை, அப்படி ஒரு விடுதலை கொடுத்தனால்தான் கர்த்தர் இன்னைக்கு உங்கள் முன்னாடி பல குடும்பங்களை விடுவிக்கும்படியான ஒரு அபிஷேகத்தை கொடுத்து இந்த ஊழியத்தை கொடுத்து தொடர்ந்து செய்கிறார். நீங்கள் கர்த்தரை நம்புங்க, அவர் உங்களை விடுவிப்பார். அவர் உங்களுக்கு சகாயம் செய்ய தீவிரமாக இறங்கி வருவார். ஏதோ உங்களுக்காக செவிக்கிற ஒருவேளை மாந்திர கிரிகளோ, செவிலி கட்டுகளோ, வெளிச்சூழிகளோ, வியாதி படுக்கைகள் எங்கள் படுத்திருந்தால் இப்போது சர்வ வல்லவருடைய நாமத்தினால் உங்கள் படுக்கைகள் மாறுவதாக, சுகம் உண்டாவதாக, எழுந்து நடப்பையாக, கண் பார்வை அடைவாயாக, காதுகள் கேட்கப்படுவதாக, வாய்கள் பேசப்படுவதாக, கர்ப்பத்தின் கனிகள் திறக்கப்படுவதாக, மாந்திர கிட்டுகள் நிர்மூலமாக்கப்படுவதாக, சரீரத்தில் சுகர், கேன்சர், லிவர் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, ஆஸ்மா நோய், டிபி நோய், அல்சர் எல்லாம் பலவீனத்தை கர்த்தர் பரிபூர்ணமாக நீக்கப்படுவதாக, குறைபாடுகள் இன்றைக்கு கிறிஸ்துவினால் பூரண நிறைவு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் அவர்களை விடுவித்து காத்துக் கொள்வார்கள்.
அப்படியே கர்த்தர் செய்வார். ஆமென். கர்த்தர் விரும்புகிறார்.